ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லெசனில் பார்ட் 6 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் பார்க்க போகிறோம். காடுகள் சார்ந்த தொழிலகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் ப்ரொவைட் ஆஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது நிறைய வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஆர் யூஸ்டு ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எ சர்டன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பேப்பர், லாக், அதாவது காகிதங்கள், லாக் மீன்ஸ் சறுக்கு, ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொருட்கள், பிளேவுட் அப்படின்னு தட் மீன்ஸ் மரப்பலகைகள், அதாவது ஓடுகளுக்கு பதிலாக போடுவாங்க இல்லையா மரப்பலகைகள், அந்த மாதிரி பிளேவுட் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணதாமா ரா மெட்டீரியல்ஸாக. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி பார்த்துடலாம். காகித தொழிற்சாலைகள். பேப்பர் இண்டஸ்ட்ரி ஹாஸ் எம்ரேஜ்டு ஆஸ் எ டிவர்சிஃபைடு ஆஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, the produced numerous types of papers that comes in the various use such as a sheet paper, paper boxes, tissues papers, bags, stationery, envelopes and printed paper products such as books, periodicals and newspapers in India and softwood is a principal raw material used for making paper, especially newsprint, high class printers papers. அதாவது பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸஸ், டிஷ்யூ பேப்பர்ஸு, ஸ்டேஷ்னரி பேப்பர்ஸ் வச்சு தான் பென்சில் எல்லாம் யூஸ் பண்ண பென்சிலில் தயாரிக்கிறாங்க. டிஷ்யூ பேப்பர்ஸு, பேக்ஸு, நிறைய வந்து பேப்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ப்ரொடியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா? சரியா. நியூஸ் பேப்பர், அதாவது மாடரேட், அதாவது நல்ல ஷைனிங்கான பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கியா அந்த மாதிரி, மேகசின், இந்த மாதிரி நிறைய பேப்பர் பிரிண்டடு, இந்த மாதிரி நிறைய வருது. பேப்பர் இஸ் த ப்ரீ ரெக்வயர்ட்ஸ் த எஜுகேஷன் அண்டு லிட்ரஸி அண்டு இட் யூஸ் த, இது பார்த்தீங்கன்னா கல்விக்கு ரொம்பவுமே ஒரு ஆப்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க இந்த இண்டஸ்ட்ரி. இன்டெக்ஸ் த அட்வான்ஸ்மெண்ட் இன் தீஸ் டூ ஃபீல்ட் ஆஸ் ஆல் த ஓவரால் வெல்-பீயிங். The first successful effort made in 1867, அதாவது பேப்பர் வந்து அதிகமாகவும் கல்விக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்தர அச்சு தாள்கள், செய்தித்தாள்கள், உற்பத்தியாளர்கள் பார்த்திங்கன்னா மென்மரங்கள், மூலப்பொருட்கள் இதெல்லாமே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காகித பயன்கள் வந்து கல்விக்கு ரொம்பவுமே அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த நலவாழ்வையும் இது வந்து ஒரு அள்ளித்தரும் கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா the first successful effort 1867 பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை வந்து கொல்கத்தாங்கிற இடத்துல பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகேவாடா, அடுத்தது 1879 பார்த்தீங்கன்னா லக்னோவில், 1882 வந்து திட்கார் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், 1887 பார்த்தீங்கன்னா பூனாலையும், 1892 வந்து ராணிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துலையும், 1892 பார்த்தீங்கன்னா கன்கரா அப்படிங்கிற இடத்துலையும், நைக்ரா அப்படிங்கிற இடத்துலையும் காகித தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டாங்களாம். அது போக அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. The raw materials for the paper industry includes wood pulp, bamboo, salai and sabai grasses, waste papers and bags. West Bengal is the largest producer of paper in country, followed them Madhya Pradesh, ஒடிஷா அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்ஸ். இங்கே எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா காகிதங்கள், கரும்பு சக்கைகள் இதெல்லாமே சாய் புற்கள், இந்த மாதிரி புற்கள் சொல்லுவாங்களே, புற்கள் மீன்ஸ் புல், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா உபயோகப்படுத்தி பேப்பர் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, மூலதனமாக வச்சு. இது எங்கன்னா மேற்கு வங்காளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காகித உற்பத்தி செய்கிற முக்கியமான மாநிலமாக இருக்குது மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசம், மேற்கு வங்கத்தில் என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ஒரிஷா, தமிழ்நாடு, இந்த இடமெல்லாம் காகித உற்பத்தியில் முதன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மினரல்ஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. மினரல்ஸ் மீன்ஸ் நம்ம மினரல்ஸ்னால் பார்த்துருந்தோம் இல்லையா, அதாவது இரும்புகள், இந்த மாதிரி உலோகங்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு தான் என்ன சொல்கிறோம் மினரல்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது மண்ணிலிருந்து அடியிலிருந்து எடுக்கக்கூடிய உலோகங்கள், மூலப்பொருட்களாக வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலை தான் மினரல்ஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சரியாடா. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இரும்பு எஃகு தொழிற்சாலைகள். இது பார்த்தீங்கன்னா உற்பத்தி பொருளில் வந்து மற்ற தொழிலகங்களுக்கு தேவையான ஒரு மூலப்பொருட்களை இது அளிக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இரும்பு எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம், பில்டிங் கட்டுறதுக்கோ அல்லது அதர்வைஸ் நம்ம வேறு எதுக்காவது மெஷினரி, அதாவது வெஹிக்கல் செய்கிறதுக்கோ இந்த மாதிரி உலோகங்கள் நிறைய தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படும். கார் செய்கிறதுக்கு, பைக் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலைக்கு சப்ளை பண்ணுறதுக்காக இந்த தொழிற்சாலைகள் வந்து இயங்குது அப்படிங்கிறாங்க. ஹெவி மெஷின்ஸ், டூல்ஸு, ஆட்டோமொபைல், அடுத்தது லோக்கோமோட்டிவ்ஸ் அண்டு ரயில்வே எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய அயன் ஸ்டீல் வந்து நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு தேவைப்படும். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டூல்ஸும் மெஷின் செய்யறதுக்கு, பெரிய மெஷின்ஸ் செய்கிறதுக்கும் தேவைப்படும். டியூ டு திஸ் த ஸ்டீல் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ கண்ட்ரி இஸ் ஜென்ரலி டேக்கன் ஏ இண்டிகேட்டர் இட் லெவல்
இட்ஸ் லெவல் ஆஃப் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட். அதாவது இந்த தொழிலகங்கள் பல தொழிலகங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் டெவலப் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது போக த மாடர்னைசேஷன் of the industry was started 1907 with the establishment of Tata Iron Steel Company, Sakchi, now called a Jamshedpur Iron and Steel Industry of India is a mainly considered in this the state of Jharkhand. அதாவது என்ன சொல்லுவாங்க, டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து 1907 சாக்ஷி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜாம்ஷெட்பூர் அப்படிங்கிற ஒரு ஜாம்ஷெட்டாப்பூர் அப்படி அந்த ஊரில் தொடங்கப்பட்டாங்களாம். முதல் மாடர்னைசேஷன் ஒரு தொழிற்சாகம், அதாவது ஃபஸ்ட்டு நவீன தொழிற்சாலைகளாக ஜார்க்கண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தொழிற்சாலைகளை தொடங்கியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம், ஒடிஷா, மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்காங்க. ஜாரியா, ராணிகஞ்ச், பொஹாரா, கரன்பூர், நிலக்கரி, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலக்கரி வயல்கள் மற்றும் மயூபஞ்ச், யோன்சர், புரேனா அந்த மாதிரி ஒரு உலோகங்கள் வந்து மினரல்ஸ் வந்து அங்கே அதிகமாக கிடைச்சிதாம்மா. சரியாடா? அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. மயூரஞ்ச், கெரோன்ஜார் அண்டு பரோனா are responsible for this. This area also a sufficient deposit limestone, dolomite, manganese, silicon and dolomite which are required the industry. அதாவது இந்த மாதிரி பொருட்கள் வந்து மெக்னீசியம், டோலமைட், சிலிக்கான் இந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா செடிமெண்ட், அதாவது படிவுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் வாகன தானியங்கி தொழிலகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வாகனங்கள் சந்தையோட தேவையை பூர்த்தி செய்வதற்காக மட்டும் இல்லாமல் உலகளாவிய வாகன சந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால வெஹிக்கல்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறாங்க, ஒரு முக்கியமான ஒரு பங்காற்ற இது வாகன உற்பத்தியில் முன்னேறி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வேகமாக வளர்ந்து வரும் தொழிற்சாலைகளை இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். சரியா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் வாகன தொழிலகம் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிற குர்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல 1947 பிரீமியர் அப்படிங்கிற ஒரு வாகன நிறுவனம் தான் வந்து ஃபஸ்ட்டு தொடங்கினாங்களாம். சரியா? இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1948 கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா உத்தர்பாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்துஸ்தான் மோட்டார் ப்ரைவேட் லிமிடெட், அதாவது மோட்டார் நிறுவனம் வந்து ஃபஸ்ட்டு அதாவது தற்போது இந்தியா வாகன உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து 7th place வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம், அதாவது உத்தர்பாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல கொல்கத்தாவில். சரியா? இது வந்து 7வது இடம் வந்து இடம் வகிக்குது அப்படிங்கிறாங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள், 2 வீலர்ஸ்க்கு ரொம்பவுமே ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் மகிழுந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் மீன்ஸ் இன்னும் கார், ஜீப் இதெல்லாம் 3 சக்கர வாகனங்கள், அதாவது ஆட்டோ இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி வாகனங்கள் உற்பத்தியும் செய்கிறாங்களாம். ஓகேவா? அது போக மும்பை, சென்னை, ஜாம்ஷெட்பூர், ஜபல்பூர், கொல்கட்டா, பூனே, நியூ டெல்லி, கான்பூர், பெங்களூரு, சத்ரா, லக்னோ, மைசூர் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி மையங்களாக இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மாருதி சுஜுக்கி இதெல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மாருதி சுஜுக்கி, மஹேந்திரா, இந்துஸ்தான் மோட்டார்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பயனளிக்கும் விதமாக ஒரு பெரிய கார்களை தயாரிக்கும் இந்த நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு கார்களை, அதாவது பெரிய பெரிய கார்களை இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எம்என்சி கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெர்சிடஸ், ஃபென்ஸ், ஃபியட், ஜெனரல் மோட்டார்ஸ், டொயோட்டோ இந்த மாதிரி சமீப காலமாக வந்து இதெல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது போக இப்போ வந்து ரீசெண்டாக BMW இந்த மாதிரி கார்லாம் இருக்கு இல்லையா, ஆடி கார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஓக்ஸ்வேகன், வால்வோ கார்ஸ் இந்த மாதிரி ஆகிய இந்த மாதிரி கார்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக தயாரிப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஆடி கார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆடி, வால்வோ, BMW, அடுத்தது ஒர்க்ஸ் வேகன் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கார்கள். சரியா? டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், இந்த ஐஷர் மோட்டார்ஸ், மஹேந்திரா, போர்ட் மோட்டார்ஸ், இந்த இந்தியாவில் வந்து இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வர்த்தக ரீதியான வாகனங்கள் உற்பத்தி செய்கிறல இது ரொம்பவுமே பெரிய வகை வந்து இடம் வகிக்குது அப்படிங்கிறாங்க. MAN, ஐடி டெக், மெர்சிடஸ், ஃபெசன்ஸ், ஸ்கேனியர் மற்றும்
ஹுண்டாய் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் எம்என்சி வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வாகன உற்பத்தி நிறைய செய்யுது அப்படிங்கிறாங்க. இருசக்கர வாகனங்கள் உற்பத்தியில் வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா ஹீரோ, பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. சரியாடா? அதான் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹீரோ, பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸில் கொடுத்துருக்காங்க பாரு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாகன தொழிலகங்கள் பார்த்தீங்கன்னா 4 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லி, குர்கான், மனேசர், அந்த மேற்கு இந்தியா போனோ, நாசிக், ஹலோல், அவுரங்காபாத். தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்னை, இன்னும் பெங்களூரு, ஒசூர், கிழக்கிந்தியா, ஜம்ஷெட்பூர், கொல்கத்தா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் தொழிலகங்கள் 4 திரளாக இருக்குது. அதாவது 4 பார்ட்டாக அங்கங்கே பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, அதாவது மின்னியல், மின்னணுவியல் தொழிலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெவி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மின்சாரத்துக்கு தேவையான ஒரு தயாரிப்பு பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி தான் என்னன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டர்பினஸ் ஃபார் ஸ்டீம் அண்டு ஹைட்ரோ பவர் பிளான்ஸ், பாய்லர்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து இங்கே கொள்கலன்கள், நீர் மின்சக்தி, தொழிலகங்களுக்கு தேவைப்படும் விசை கடத்திகள், இந்த மாதிரி அதிகமாக மின் ஃபெசிலிட்டி, அதாவது எலக்ட்ரிசிட்டிக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே இங்கே தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தெர்மல் பவர் பிளான்ட்டு, ஜெனரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸ்விட்ச் இயர்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து செஃப் ப்ராடக்ட். இது எல்லாமே அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு என்னென்னலாம் தேவையோ ஹெவி எலக்ட்ரானிக்கல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், BHEL அப்படிங்கிற ஒரு லிமிடெட் வந்து தயாரிக்குது. இட் ஹேஸ் எ பிளான்ட் ஹார்ட்வேர், பூபால், ஹைதராபாத், ஜம்பு, பெங்களூரு, ஜான்சி அண்டு திருச்சிராப்பள்ளி. திஸ் இஸ் இண்டஸ்ட்ரி கவர்ஸ் வைட் ரேஞ்ச் ப்ராடக்ட் இன்க்ளூடிங் டெலிவிஷன். இங்கெல்லாம் என்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் செட்ஸு, டிரான்சிஸ்டர் செட்ஸு, டெலிஃபோன்ஸ் எக்ஸ்சேஞ்ச், செல்லுலர் டெலிகிராம், கம்ப்யூட்டர்ஸ் அண்டு வேரியட், இதெல்லாமே இது தயாரிக்க எல்லாமே கரண்ட் ஃபெசிலிட்டி வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் அந்த போர்டெலாம் வேணும் இல்லையா, அதெல்லாமே தயாரித்து கொடுக்குற நிறுவனங்கள் இங்கே எல்லாமே இருக்குது. பெங்களூர் தான் முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? பெங்களூர் இஸ் எ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ். பெங்களூரில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் வந்து தயாரிக்கிறதுல. ஹென்ஸ் இஸ் கால்டு த எலக்ட்ரிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெங்களூரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிசிட்டி பொருட்கள் அதிகமாக அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம பெங்களூரை கால் பண்ணுறோம். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ, அது ஒன் வேர்டில் வரும். த அதர் மேஜர் ப்ரொடியூசர் எலக்ட்ரானிக் கூட்ஸ் சென்டர் இஸ் த ஹைதராபாத். மற்றபடி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா, கான்பூர், பூனே, லக்னோ, ஜெய்ப்பூர், இதெல்லாமே வந்து அங்கே சென்டராக இருக்குங்கிறாங்க. கோயம்புத்தூர், இதெல்லாம் இந்த இடங்கள்லாம் முக்கியமான உற்பத்தி மையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர்னால் மென்பொருள் தொழிலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த சில மென்பொருள் நிறுவனங்கள் வந்து தாயகமாக இருக்கிறது இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமையிடமே இந்தியாவில் தான் இருக்குங்கிறாங்க. இந்தியா மென்பொருள், அதாவது மென்பொருள் தொழிலகங்கள் வந்து தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறாங்க. அதாவது வணிகம் சார்ந்த தீர்வுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பார்த்தீங்கன்னா குளோபல் தரிய எஃபிஷியன்ட் ஐடி அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் சொல்யூஷன், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற ஒரு இதாக வந்து இந்தியா இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை இந்தியா வந்து மென்பொருள் தொழிலகங்கள் தான் இருக்குது. அதாங்க ஐடி ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இந்தியாவில் முதன் மென்பொருள் தொழிலகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1917 இது தொடங்கப்பட்டிருக்காங்க. இது வந்து L&T, இன்ஃபோடெக், ஐஃப்ளக்ஸ் அண்டு அஜென்ஜர், காக்னிஷன்ஸ், கேலக்ஸி சொல்யூஷன்ஸ், இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஐடிசி, இன்ஃபோடெக் போன்ற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 500க்கு மேலே மென்பொருள் தொழில், அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறாங்க. 500க்கு மேலே இருக்குது. இந்தியாவில் இந்த நிறுவனம் வந்து சுமார் 95 நாடுகளுக்கு வந்து மென்பொருள் ஏற்றுமதி சேவை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நாடுகளோட கான்வர்சேஷன் பண்ணுறது தான் ஐடி ஃபீல்டு. ஓகேடா? இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூர், மைசூர், ஹைதராபாத், விசாகப்பட்டினம், மும்பை, பூனா, இந்தூர், காந்திநகர், ஜெய்ப்பூர், நொய்டா, மொகாலி போன்ற ஸ்ரீநகர், அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கிய மென்பொருள் மையங்கள் இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? திஸ் இஸ் கால்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. பாருங்க கொடுத்துருக்காங்கப்பா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி சென்னையில் டைட்டில் பார்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் இது இந்த பிக்சரில் இருக்கக்கூடியது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்தியா தொழிலங்களுக்கு எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் அண்டு ஃப்ளக்சுவேஷன் இன் பவர் சப்ளை,
அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மின் பற்றாக்குறையும் சீரற்ற மின் விநியோகமும் இருக்கும் இங்கே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அவைலபிலிட்டி அண்ட் லார்ஜ் பிளாக்ஸ் அண்ட் லேண்ட், அதாவது தொழிலகங்கள் பார்த்தீங்கன்னா நிறுவதற்கு ஒரு ஏற்ற ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது போக புவர் அக்சஸ் த கிரெடிட், கடன் பெறுவதில் ரொம்பவுமே நடைமுறை சிக்கல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவைலபிலிட்டி சீப் லேபர்ஸ், கடனுக்கான அதிக வட்டி விகிதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் மலிவான உத்தியோகத்திற்கு வேலையாட்கள் கிடைக்காம, அதாவது சேலரி கம்மியாக தான் தருவாங்க, ஆனால் வந்து என்னது வேலையாட்கள் கிடைக்காம இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி தொழிலகங்கள் வந்து இண்டஸ்ட்ரி வந்து என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுது, கம்மியான சேலரி கொடுத்தா லேபர்ஸ் வந்து அதிகமாக வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ஊழியர்கள், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்டு வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஊழியர்கள், அதாவது வேலை செய்கிறவங்க தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறையை பயிற்சி இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும், வேலைக்கு எடுத்துக்கணும். அது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. அது போக இப்போது தொழிற்சாலைகளுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து எம்ப்ளாயீஸ் இருந்தால் சீக்கிரமாக அவங்க வேலைக்கு டைம் ஆன் த ஸ்பாட் அவங்க வந்துடுவாங்க, அந்த டைமிங்க்கு வந்துடுவாங்க, பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லாங்கில் இருந்தாங்கன்னா அவங்களால வர முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து மேஜர் சேலஞ்சஸாக வந்து என்ன பண்ணுதுன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், இந்திய தொழிலகங்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? அதுக்கப்புறம் அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாரு, வளம் உற்பத்தி மற்றும் பகிர்வு ஃபார் வெல்த் கிரியேஷன் அண்டு ஷேரிங், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், எக்ஸ்போர்ட்ஸ், என்டர்ப்ரனர்ஷிப், பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், கிரியேட் ஜாப்ஸ், வேலைவாய்ப்பு உருவாக்கணும், சமச்சீர் பிரதேச வளர்ச்சி, எல்லாத்துக்கூட எப்படி இருக்கணும், ஒரு ஈக்குவலைசேஷன் வேணும், ஜிடிபி அண்டு பர் கேபிட்டல் இன்கம், தனிநபர் வருமானம் எவ்வளோ, வாழ்க்கை தரம், ஏற்றுமதி, சமூக வளர்ச்சி, இதெல்லாமே ரொட்டேஷன், இதெல்லாமே என்ன பண்ணுது, இந்தியா வந்து சேலஞ்சிங்காக எடுத்துக்குது, அதாவது தொழிற்சாலை துறையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா? இதோட நம்மளோட ஜியாகிரஃபி 4th லெசன் யூனிட் 4 ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுடா. ஓகே, இந்த லெசன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீ கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுவேன். ஓகேடாம்மா? இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எண்டில். ஓகேடா? இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு.